ஒரு செங்கோல் ஆட்சி, ஒரு நல்லாட்சி அப்படின்னா அடிப்படையாக என்ன வேணும்னா ஒரு வலிமையான அரசர். அந்த வலிமையான அரசர் சிந்தனை கொண்டவராக இருக்கணும், அதாவது தர்ம சிந்தனை கொண்டவராக இருக்கணும். தன்னுடைய ராஜ்ய மக்களை தன்னோட சொந்த மகன்களாக நினச்சி அவங்கள பாதுகாக்கணும். தன்னுடைய ராஜ்யத்தோட கட்டுப்பாட்டில் நடக்கிற எல்லா தகவல்களும், நல்லது கெட்டது எல்லா தகவல்களையும் அவர் அறிந்தவராக இருக்கணும். அதை அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற வல்லமை அவருக்கு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு மக்களுக்கு நீதி வேணும், அதை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா அந்த தீர்வு அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும். அந்த நீதியும் கால தாமதம் இல்லாமல் உடனடியாக கிடைக்கணும். இந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டோம்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடணும்னா வழக்கறிஞர்களுக்கு ஒரு பணம் செலவிடப்படும். இந்த முறையே பார்த்திங்கன்னா நீதிக்காக பணம் செலவிடப்படும் முறையே செங்கோல் ஆட்சிக்கு எதிரான முறை தான். அடுத்தபடியாக வரி வசூல் பண்ணுவது மக்களுடைய சுமை அறிந்து பக்குவமாக பண்ணணும். ஒரு நல்லாட்சியில் பார்த்திங்கன்னா 16.67 விழுக்காடு உச்சவரம்பாக வரி வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் தெளிவாக எப்படி சொல்கிறாங்கன்னா, பூக்கள்லேருந்து தேனீக்கள் தேனை எப்படி எடுக்குமோ, பூவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அது மாதிரி வரி வசூல் பண்ணணும். கரும்பு மிஷினில் போட்டு கரும்பை போட்டு சக்கையாக புழிஞ்சு ஜூஸ் எடுக்கிற மாதிரி கொடுமையாக வரி வசூல் பண்ணக்கூடாது. செங்கோல் ஆட்சிப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆட்சி நடத்தினா மக்கள் செய்கிற புண்ணியத்தில் 1/6 பங்கும், அதுக்கு மாறாக கொடுங்கோல் ஆட்சி செஞ்சால் மக்களுடைய பாவத்தில் 1/6 பங்கும் அரசனுக்கு கிடைக்கும்.